எல்லாம் எங்களுடைய அம்மாக்கள், பெரியம்மாக்கள், எல்லாம் எங்க அத்தைமார்கள் எல்லாம் நான் சொல்றது கட்சிக்காரங்கள். அவங்கவங்க குழந்தைகள கூட்டிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல நிப்போம். சாயந்தரம் வரைக்கும் நின்னுட்டு, அங்க எங்க இருக்காங்க, என்ன பலவிதமான செய்திகள் வரும், திரும்ப வருவோம். அப்ப யாரும் வந்து, "ஐயோ! வாரிசுகள்லாம் இவ்வளோ கவலைப்படுறீங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு" யாராவது கேட்டாங்களா? அப்போலேருந்து தானே நாங்க வந்துட்டுருக்கோம். ஏன்னா எங்களுடைய குடும்பம் அப்படி. அப்படி யாரும் குடும்ப பாசத்தோடு உணர்வு திமுக என்பது இரத்த கலப்பு. அதிலும் மிக குறிப்பாக குடும்பபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான கலப்பு மிகுந்த இயக்கம். அத புரிஞ்சுக்கிறணும். நீங்க சொல்ற அந்த நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரியான இது கிடையாது. எங்களுக்கு என்றால் அந்த மிசா கால சமயத்துல யாரும் உறவினர்கள் வரமாட்டாருங்க. கலைஞர் வந்தார். எப்படி வந்தார்? எல்லாத்துக்கும் எங்க வீட்டுக்கு திருநெல்வேலி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க இலக்கிய அணியினுடைய செயலாளர் அப்பா, பெரிய அப்பா அமுதன் அப்பா வீட்டுக்கு மளிகை ஜாமான்களை எடுத்துக்கொண்டு ஒரு தலைவர் வர்றார். அதுதாங்க திமுக குடும்பம். அத முதல்ல வந்து ஒன்றிய பிரதமர் தெரிஞ்சுக்கணும்.